ஹலோ பிஸ்கட் ஃபாலோயர்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, கேப் அப் கேப் டவுன்ல நம்ம ஒரு எமோஷன் ஆகிறோம். என்னடா இவ்வளவு தூரம் மேல போயிருச்சு, என்னடா இவ்வளவு தூரம் கீழே போயிருச்சுன்னு சொல்லிட்டு. பட் அப்படி ஆனாலுமே உடனே என்னென்னலாம் பண்ணணும், என்னென்ன கேண்டில்ஸ் பார்க்கணும், என்னென்ன ஏரியாவை ஃபோக்கஸ் பண்ணணும், அதை பத்தி தான் பார்க்க போறோம். அண்ட் ஒன் மோர் இன்ஃபர்மேஷன், இந்த இந்த கேப் அப் கேப் டவுனை எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுனா, சீரியஸா சொல்றேன், அதை வச்சு நம்ம ட்ரேட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த கேப் அப் கேப் டவுனை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால அதை வச்சு ஆப்ஷன்ஸ் ட்ரேட ஹோல்டு பண்ணணுன்ற அந்த ஐடியாவை விட்டுருங்க. மார்க்கெட் அங்க அன்னைக்கு என்ன ஆகுதோ அதை வச்சு ட்ரேட் எடுக்க கத்துக்கோங்க. என்ன ஆனாலும் விட்டுருங்க, அடுத்த நாள் பாத்துக்கலாம் அப்படின்ற ஐடியாவுக்கு வாங்க. ஏன்னா ஆப்ஷன்ஸ் ட்ரேட ஹோல்டிங் மட்டும் போடாதீங்க. ஒரு நாள் கொடுக்கும், இன்னொரு நாள் அப்படியே தலையில மாத்தி விட்டுரும். ஸோ இப்போ கான்செப்ட்ல போலாம். இப்போ நீங்க கேப் அப் கேப் டவுன் ரெண்டு விஷயம் தான் மார்க்கெட். இன்னொன்னு ப்ரீவியஸா முடிஞ்ச பிரைஸ்லயே என்ன ஆகும், ஓப்பன் ஆகும். இப்ப நான் ரெண்டு ஃபார்முலா வச்சிருக்கேன், இதை ரஃபா வச்சிருக்கேன், இதை டீப்பா நம்ம பார்க்கலாம். இப்ப பாருங்க, இங்க வந்து கேப் அப், அதாவது மார்க்கெட் முடிஞ்ச பிரைஸ்ல இருந்து கேப் அப்ல ஓப்பன் ஆகுதுன்னா, அந்த கேப் அப் ரெசிஸ்டன்ஸ்ல இருந்துச்சுன்னா, ஓகே, ரெசிஸ்டன்ஸ்ல இருந்துச்சுன்னா அங்க ரெசிஸ்டன்ஸ்ல வர கேண்டில் ஸ்ட்ராங் செல்லிங் கேண்டிலா பாருங்க, இருக்கான்னு பாருங்க. ஓகே, அப்படி இருந்துச்சுன்னா நீங்க புஷ் சைடு போறது பெஸ்ட். அதாவது இந்த மார்க்கெட்டு என்ன ஆகும் இறங்கும். ஓகே, இதுவே ரெசிஸ்டன்ஸ்ல ஸ்ட்ராங் செல்லிங் கேண்டிலா இல்லாம வேற ஏதாவது கேண்டிலா இருந்தா வெயிட் பண்ணி அடுத்து என்ன நடக்குதுன்னு பாருங்க. இதுக்கு இமிடியேட்டா ரியாக்ஷன் கொடுங்க, இதுக்கு வெயிட் பண்ணி கொடுங்க. எனி கேண்டில்ஸ் போட்டிருக்கேன். ஓகே, இதுவே கேப் டவுன், மார்க்கெட் கேப் டவுன் ஆகி கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் சப்போர்ட்ல ஓப்பன் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அங்க ஸ்ட்ராங் கிரீன் பாடி இருக்கான்னு பாருங்க, ஸ்ட்ராங் பையர் இருக்கான்னு பாருங்க. அங்க வேற ஏதாவது கேண்டில் இருந்தா வெயிட் பண்ணி ட்ரேட் எடுங்க. இதை நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஃபார்முலாவா கொடுத்துருக்கேன், அப்படி இதை நோட் பண்ணிக்கோங்க. இப்ப நான் இதை டிஃப்ரெண்ட் ஆங்கிள் கேண்டிலா நம்ம என்ன பண்ணலாம் படிக்கலாம். இப்ப இது வந்து நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ரெடி பண்ணியிருக்கிற பிபிடி. அதாவது மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்து டிஃப்ரெண்டா எப்படிலாம் ஓப்பன் ஆகுது. இப்ப பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே இதோட டேட், இப்ப நான் சும்மா டிரா பண்ணிருக்கேன், அது வந்து ப்ரீவியஸ் டே, கரண்ட் டே இன்னைக்கு டேட். இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு டேட் வந்து 29, நாளைக்கு 30ஆம் தேதி. நாளைக்கு 30ஆம் தேதி கேண்டில் ஃபர்ஸ்ட் கேண்டில் கிரீன் பாடியா இருக்குன்னா என்ன பண்ணலாம், சூப்பரா என்ன பண்ணலாம், பை ட்ரேட் எடுக்கலாம். ஸோ இதுல டிஃப்ரெண்டா வச்சிருக்கேன். இப்ப இதே மாதிரி உங்களுக்கு வந்து கேப் அப்ல ஓப்பன் ஆனா என்ன, இங்க பாருங்க, கேப் அப் டைப்ஸ் ஆஃப் கேண்டில், அதாவது கேப் அப்ல ஓப்பன். இப்ப இது வந்து ப்ரீவியஸ் டே, இது ஓப்பன் ஆகிறப்பே என்ன போட்டிருக்கோம், ஃபர்ஸ்ட் கிரீன் பாடி போட்டிருக்கான். ஆனா இந்த கிரீன் பாடி ரெசிஸ்டன்ட் கிட்ட இருக்கு. இதை தான் நீங்க புரிஞ்சுக்கணும். பிரைஸ் செக்ஷன் என்ன, பிரைஸோட ரியாக்ஷன், அங்க என்ன கேண்டில் வருது, ஆனா அந்த கேண்டில் எங்க இருக்கு, ரெண்டு கொஸ்டின். என்ன கேண்டில் வருது, அந்த கேண்டில் எங்க இருக்கு, இதை மட்டும் நீங்க கேட்டுக்கிட்டே இருங்க ட்ரேட் எடுக்கிறப்ப. இந்த கேண்டில் வந்திருக்கு, ஆனா இது சப்போர்ட்ல இருக்கு, ஆனா நம்ம சப்போர்ட்டுக்கு கிரீன் பாடி வேணும், அங்க ரெட் பாடி இருக்கு. அப்ப என்ன பண்ணா, வெயிட் பண்ணணும். அப்ப இங்க பாருங்க, கிரீன் பாடி ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கு. அப்ப அடுத்து யார் வின் பண்ணுவா, செல்லர் தான் வின் பண்ணுவான். ஸோ இந்த மாதிரி ஒரு ரெடிமேட் பிளான் இருக்கணும். ஸோ கிட்டத்தட்ட இந்த பிபிடி வந்து 38 ஸ்லைட்ஸ் வரும். நான் உங்களுக்கு சும்மா ஒரு சாம்பிளா ஒரு ரெண்டு ஸ்லைடு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் கிரீன் பாடினா உடனே பை பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஈக்குவல் ஓப்பன்லயே மார்க்கெட் ப்ரீவியஸ் டே கிட்டே ரெட் பாடி போட்டிருக்கு, ஆனா சப்போர்ட்ல இருக்கு. அதை யார் வின் பண்றா, பையர் வின் பண்றா. அப்ப இங்க என்ன ஆகும், மார்க்கெட்டு மேல போவான். இப்ப இதே ப்ரீவியஸ் டே மார்க்கெட்டு, ஆனா அடுத்து ஓப்பன் ஆகிற கேண்டில் இந்த லெவலுக்கு கீழே என்ன இருக்கு, ஓப்பன் ஆயிருக்கு. கீழே என்ன இருக்கு, ரெட் பாடி போட்டிருக்கான். இதுல நல்லா புரிஞ்சுக்கோங்க, மல்டி டைம் சப்போர்ட் எடுத்தனால அந்த சப்போர்ட் வீக் ஆயிருக்கும். அதனால செல்லர் என்ன ஆயிருக்கான், அடிச்சு கீழே ஓப்பன் பண்ணிருக்கான். இந்த ட்ரெண்ட் டவுன் ஆக தான் வாய்ப்பு அதிகம், அப்படியே இறங்க தான் செய்வான், ரீடெஸ்ட் எடுப்பான். அங்கதான் நீங்க எமோஷன் கரெக்டா ஹேண்டில் பண்ணணும். இப்ப இங்க பாருங்க, அதே மார்க்கெட் பிரைஸ் பட் ஓப்பன் ஆன ரெட் பாடியா இருக்கு. இப்ப இங்க இந்த ரெண்டாவது கண்டிஷனும் நாலாவது கண்டிஷனும் மேட்ச் ஆகுது ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ்ல. ஆனா அடுத்து பாருங்க, இங்க கிரீன் பாடி வந்து வின் பண்ணிட்டான், ஆனா அடுத்து ரெட் பாடி கீழே போட்டான். அப்ப இந்த லெவல்ல பிரேக் பண்ணிட்டாங்களா, அப்ப இந்த மார்க்கெட் கீழே தான் போகணும். ஸ்டாண்டர்டா நீங்க பி சைட்ல நிக்கணும். அப்ப அந்த அந்த டைரக்ஷனை ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னாவே நீங்க ரீடெஸ்ட்ல அழகா கிரீன் பாடி போட நீங்க என்ன பண்ணலாம், ஒரு 20 பாயிண்ட் 30 பாயிண்ட் புக் பண்ணிட்டே போகலாம். இங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே டோஜி, இப்பெல்லாம் கேண்டில் வச்ச இங்க டோஜியை வச்சிருக்கேன். அப்ப டோஜிய ஒரு கிரீன் வின் பண்ணதும் என்ன பண்ணலாம், ட்ரேட் எடுக்கலாம். ஸோ இதுக்கு ரஃபா இங்க பாருங்க, இது மார்க்கெட்டு ப்ரீவியஸா நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் என்னது, கிரீன் பாடி போட்டிருக்கான். அப்ப ஈக்குவலா ஓப்பன் ஆயிருக்கு. ஓகே, இதை தான் நான் இங்க போட்டிருக்கேன். ஈக்குவலா ஓப்பன் ஆக ஒரு கிரீன் வந்தா அந்த ட்ரெண்ட் சப்போர்ட்ல லாங் கிரீனா இருந்தா மேலதான் போவோம். அதுல லெவல்ஸ் டிரா பண்ண தெரியும். ஈக்குவலா பேஸ்ல கிரீன் பாடி போட்டிருக்கான்,
ஆனா அடுத்து ஏன்பா ரெட் பாடி வந்திருக்குன்னா இது ஒரு ரெசிஸ்டண்டா ரியாக்ட் ஆயிருக்கு. ரெசிஸ்டன்ட். அப்ப ரெசிஸ்டண்டா ரியாக்ட் ஆனதுனால ரெட் வந்து மறுபடியும் ரீடெஸ்ட் எடுத்து அடிச்சு ஏறி இருக்கான். ஓகே. ஸோ அடுத்து வந்து இங்க பாருங்க, சேம் ஈக்குவல் ஓப்பன். அடுத்த மார்க்கெட்டு ஈக்குவலா இருக்கிற மார்க்கெட்டு கீழே இது என்னது, ஹேமர். அந்த ஹேமரோட ஓப்பன் அண்ட் க்ளோஸ் எங்க இருக்கு பாருங்க, இந்த லெவலுக்கு உள்ள இருக்கு. ஓகே. அப்ப நீங்க பையிங் கேண்டில் அதெல்லாம் படிச்சிருப்பீங்க. ஹேமர், இன்வெர்டட் ஹேமர், புல்லிஷ் என்கல்பிங், மார்னிங் ஸ்டார் இதெல்லாம் படிச்சிருப்பீங்கல்ல. அந்த கேண்டில்ல இங்க அந்த கேண்டில் டைப்ல என்ன கேண்டில் வந்தாலும் அது மேலதான் போகும். நாட் ஓன்லி ஹேமர். ஸோ ஈக்குவலா ஓப்பன் ஆகிற இடத்துல என்ன இருக்கு, மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு. இதுவே இந்த ஹேமர் கீழே இருந்துச்சுன்னா இந்த ட்ரெண்டோட கண்டிஷனே வேற. இவ்வளவு தூரம் மேலலாம் போயிருக்காது, அப்படியே ஃபேக் அடிச்சுட்டு இறங்கி இருப்பான். அதுக்கு தான் கேண்டில படிக்கணும்னு சொல்றது. ஓகே. அடுத்து இங்க பாருங்க, இதே ஹேமர், நான் இங்க பார்த்த ஹேமரே முன்னாடி இங்கேயே விக்கெட் ஸ்டேரி இருக்கான். அப்ப என்ன பண்ணுவான், இதுல இருந்து போய் இவ்வளவு தூரம் நீங்க ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. இந்த ரெட் வரைக்கும் தான் டார்கெட். ஏன்னா இந்த ஸ்விங் கொடுத்தது இங்கதான். சோ இங்க பாருங்க, மார்க்கெட் ஈக்குவலா ஓப்பன் ஆகி ரெட் பாடி எங்க போட்டிருக்கான், ரெசிஸ்டன்ட் ரெட் பாடி. ஓகே. இப்ப நான் பெயிண்ட்ல போட்டு காட்டினேன்ல, அதாவது அத ஃபோக்கஸ் பண்ணலாம். பாருங்க, இறங்கி வந்திருக்கா ரெசிஸ்டன்ட் கிட்ட ரெட் பாடி. சோ இது நம்ம என்ன பண்ணலாம், ஃபோக்கஸ் பண்ணலாம். நீங்க பாருங்க, சூப்பரா நம்மள ஃபேக் அடிச்சிருக்கான் பாருங்க. இது ப்ரீவியஸ் பிக் மார்க்கெட் அப்படியே இப்படி ஒரு சைட் வேஸ் கொடுத்து ஏறிட்டான். ஃபர்ஸ்ட் ரெட் பாடி போட்டு ஏமாத்திட்டு அப்படியே ஏறிட்டான். அப்ப இந்த லெவல் மார்க் பண்ண தெரியணும்ல. சோ லெவல் மார்க்கிங் ரொம்ப முக்கியம். இப்ப இது பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வேல அப்ரோச் பண்ணிருப்பேன். இது அப்படியே ட்ரெண்ட் லைன்ல அப்ரோச் பண்ணிருக்கேன். சோ இங்க இருந்து லைன் எடுத்திருக்கேன். லைனுக்கு கீழே ரெட் பாடி. ஓகே. சோ லைனுக்கு கீழே ரெட் பாடி. இதை நான் இங்கதான் சொல்லியிருக்கேன். இங்க பாருங்க, லைனுக்கு கீழே ரெட் பாடி. சோ இது வந்து ஒரு சப்போர்ட், அதை பிரேக் பண்ணி கீழே ரெட் பாடி. அதே தான் இங்கே வந்திருக்கு பாருங்க, லைனுக்கு கீழே ரெட் பாடி. சோ நீங்க ரெடிமேடா ஒரு ஸ்ட்ரக்சரா பிளான் இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ண முடியும், மார்க்கெட்டை புரிஞ்சுக்க முடியும். ஸோ இதை வந்து நான் என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரெடிமேடா ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். இதை பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா இது வந்து அப்படியே வரும் மார்க்கெட்ல. அப்ப ஒரு வாய்ப்பாடு மாதிரி திருப்பி பார்த்துட்டு எந்த ஸ்ட்ரக்சர்ல வந்திருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். இப்ப கேப் அப், மார்க்கெட் கேப் அப்ல கிரீன் பாடி செல்லர் ஏரியால. அப்ப செல்லர் ஏரியால பையர் வீக்கா இருப்பா, செல்லர் வின் பண்ணுவோம், இறங்க தான் செய்யும். என்ன கேண்டில் வந்தாலும் வெயிட் பண்ணணும். இப்ப இந்த ரெட் பாடி ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் வந்தா உடனே போய்க்கலாம். ஆனா இங்க கிரீன் வந்தனாலதான் வெயிட் பண்ணி பார்க்கணும்ன்றது. ஓகே. சோ ரெட் ஆனாலும் பாருங்க, ஒரு கிரீன் நம்மள பதட்டப்பட வச்சுட்டா என்ன பண்ணுவா, ரெட் கிரீன் ரெட் டவுன். ஓகே. இப்ப இது 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 வந்து முக்கியமான விஷயம். இது ஒரு சப்போர்ட் ரேஞ்சு, இது ஒரு ப்ரீவியஸ் டே. மார்க்கெட் பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ்லயும் ஓப்பன் ஆகாம இந்த கேண்டில் சப்போர்ட்லயும் ஓப்பன் ஆகாம இடையில இருக்கும். இந்த மாதிரி இன்பிட்வீன்ல ஒரு கேப் டவுன் ரேஞ்சில் இருந்துச்சுன்னா ஒன்னு மார்க்கெட்டை மேல போட்டு செல் அடிங்க, இல்ல கீழே போட்டு பை பண்ணுங்க. அதுக்கு தான் ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த ட்ரேடை மேல போட்டு செல் அடிச்சிங்கன்னா திருப்தியான ப்ராஃபிட்டா இருக்கும், பயம் இல்லாம எமோஷன் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே. அதே ட்ரேடை கீழே விட்டு பை பண்ணீங்கனாலும் ஓகே, நம்ம சப்போர்ட்ல தான் பை பண்ணிருக்கோம், நீங்க வெயிட் பண்ண முடியும். ஈவன் ஸ்டாப் லாஸ் போடாம பண்றவங்க கூட அங்க என்ன பண்ணலாம், கரெக்டா வெயிட் பண்ணலாம். ஆனா நீங்க இந்த ட்ரேடை இந்த இடத்துல எடுத்தீங்கன்னா மாட்டுவீங்க. ஏன்னா இது ரெட் போட்டும் கீழே வரலாம், கிரீன் போட்டு மேல போகலாம். ஸோ கன்ஃபியூஷன் இருக்கிற இடத்துல ட்ரேட் அவாய்ட் பண்ணிக்கோங்க. கேப் அப் ஒரு லாங் ஹேம், ஒரு பையிங் ப்ரெஷர் தான். ஆனா ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ட் மார்க் பண்ணிருக்கணும். ஓகே. இதே ஹேமர் தான் நம்ம ஒரு ஈக்குவல் பேஸ்ல ஒண்ணு பார்த்தோம்ல, அங்க வந்து இருந்துச்சு. கரெக்டா? இவ்வளவு பெரிய ஹேமரு இப்ப நம்ம பார்க்க போற அதே கண்டிஷனுக்கு தான் வந்திருக்கு. ஆனா இடம் எங்க, கேண்டில் இருக்கிற இடம் எங்க? எப்பா என்னப்பா, நான் அங்க வந்தேன்லப்பா, வந்தப்பா. ஆனா இப்ப இருக்கிற இடம் உனக்கு ஆப்போசிட்ல இருக்கு, நீ அங்க வீக்கா இருக்க. ஸோ கேண்டில்கிட்ட பேசுங்க. ஓகே, செல்லிங் கேண்டில் சப்போர்ட்ல வந்திருக்கு, ஸோ எடுக்கக்கூடாது. பையிங் கேண்டில் ரெசிஸ்டன்ஸ்ல வந்திருக்கு, எடுக்கக்கூடாது. ரெண்டுமே நெகட்டிவ், பாசிட்டிவா இருந்தா பை பண்ணணும். சப்போர்ட்ல கிரீன் பாடி, சப்போர்ட் பாசிட்டிவ், பை பண்ணணும். இது பாருங்க நெகட்டிவ். ஓகே. இதுல பாத்தீங்கன்னா நம்மள எப்படினாலும் எமோஷன் பண்ணி லாஸ் கொடுக்க வச்சிருப்பான். அண்ட் தென் லாஸை இதுல ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஓகே. நமக்கு இது மேல தாண்டாதான் பையிங்ன்ற டிசிஷன் எடுத்துட்டு நீங்க இதுல புட்ல இருந்தா கூட ஓகே. நான் தான் சொல்றேன்ல, இதுல என்ன டிசிஷன் இருக்கோ அதான் ஃபாலோ பண்ணும். இது பாருங்க, இது ப்ரீவியஸ் டே, அதுக்கும் ப்ரீவியஸ் டே. ஆனா மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு சப்போர்ட். இதை தான் நான் ஃபுல்லா பார்த்தேன். இது கேப் அப். நல்லா பாருங்க, இது கரண்ட் டே, இது ப்ரீவியஸ் டே, அதுக்கும் ப்ரீவியஸ் டே. ஆனா மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கிறது இந்த ப்ரீவியஸ் டேக்கு ஈக்குவலான ரேஞ்சில் ஓப்பன் ஆயிருக்கான். இப்ப நம்ம என்ன நினைப்போம்னா, இது இவ்வளவு தூரம் இறங்கி ஏறும்னு நினைப்போம். நீங்க என்ன பண்ணணும், இதுல இந்த லெவல் மார்க் பண்ணிருக்கீங்களே, இந்த ரெட் பாடியோட ஓப்பனை மார்க் பண்ணுங்க. பாருங்க, அந்த ரெட் பாடியோட ஓப்பனுக்கு தான் என்ன பண்ணிருக்கான், அந்த விக் அடிச்சிருக்கான். இப்ப இன்கேஸ் ஆஃப் இந்த கிரீன் வராம ரெட் பாடியோட ஓப்பனை ட்ரிகரா இருக்கல, மறுபடியும் ரெட் க்ளோஸ் வச்சா நீங்க டவுன் சைடு போலாம். ஆனா என்ன பண்ணிருக்கான், அந்த டோஜியோட ஹை இருக்குல்ல, அந்த டோஜியோட ஹையை வின் பண்ணிருக்காங்க. அப்பவே இந்த மார்க்கெட் மேலதான் போகும். ஒரு டோஜிய
அந்த ஹைய கிரீன் பாடி வின் பண்ணா மேல போகும், ஒரு டோஜிய ரெட் பாடி வின் பண்ணா கீழே போகும். இதுதான் கான்செப்ட். ஓகே, டோஜி தானே அப்பெல்லாம் நினைக்க கூடாது. டோஜி பவர்ஃபுல் ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல், ட்ரெண்ட் ஸ்டாப் கேண்டில். இது கேப் டவுன்ல நான் ஒரு சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்கேன். இது ப்ரீவியஸ் டே, கரண்ட் டே, அதுக்கும் ப்ரீவியஸ் டே. இது 16ஆம் தேதி, இது 17ஆம் தேதி, இது 15ஆம் தேதி. ஆனா கேப் டவுன் ஆகி எங்க ஓப்பன் ஆயிருக்கு ரெட் பாடி? ப்ரீவியஸ் டேயோட ஓப்பன் பண்ணி வச்சிருக்கான். அங்க ரெட் பாடி போட்டிருக்கான். அடுத்த டோஜி போட்டிருக்காங்க. இந்த டோஜியோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரெட்டா இருந்திருக்கும். அதாவது ரெட்டா இருந்து டோஜியா மாறி இருப்பான். அங்கதான் நம்ம ஏமாந்து போயிருப்போம், இறங்குன்னு சொல்லிட்டு. ஆனா டோஜி போட்டு கிரீன் பாடி போட்டு ஏறிட்டானா? சோ இது மாதிரி ரெடிமேடா இருந்தா நீங்க என்ன பண்ண முடியும்? ஓகே, இதுதான் நடக்க போகுதுன்றதை ப்ரிடிக்ட் பண்ண முடியும். விர்ச்சுவல் மார்க்கெட் வந்து விர்ச்சுவல் இமேஜினேஷன் தான், ஜோசியம் பாக்குற மாதிரி தான். இப்ப அதே பாருங்க, ப்ரீவியஸ் டே, இது கரண்ட் டே, அதுக்கும் ப்ரீவியஸ் டே. ஆனா இங்க ரெட் பாடி வந்ததுக்கு பதிலா டைரக்டா கிரீன் போட்டனால என்ன பண்றான்? ஏறுறான். இதுல 10 நிமிஷம் நம்மள எமோஷன் பண்ணிட்டு பை பண்றாங்க, இங்க டைரக்டா பை பண்றாங்க. அப்ப எங்க எப்படி வரணும் அதை தான் நீங்க படிக்கணும். இது ப்ரீவியஸ் டே, அதுக்கும் ப்ரீவியஸ் டே, இது கரண்ட் டே, ரெட் பாடி. இப்ப இதுல இன்பிட்வீன்ல இருக்கா, ஒண்ணு கீழே போக விட்டு பை பண்ணுங்க, இல்ல மேல போட்டு செல் பண்ணுங்க. இதை தான் சொல்றேன். இடையில பண்ணாதீங்க, ஏன்னா அந்த கேண்டில் இடையில இருக்கு. இதெல்லாம் விட்டுருங்க, மறந்துடுங்க. இது ஃபர்ஸ்ட் கேண்டில் ரெட் பாடியா, இந்த ரெட்டோட ஹை, இந்த ரெட்டோட லோ, ஓப்பன் க்ளோஸ். ஏன்னா இந்த ஒரு கேண்டிலே உங்களுக்கு 400 பாயிண்ட் கொடுத்துருக்கான். ஓகே, நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேண்டில் இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த வீடியோ பாக்குறப்ப இந்த வீடியோவும் சேர்த்து பாருங்க. ஓகே, இப்ப நான் வந்து பிரசன்ட் பண்ணிட்டு இருக்கிறது வந்து கேப் அப் கேப் டவுன்ல எப்படிலாம் வரும்னு எக்ஸ்பிளைன் பண்றேன்ல. ஆனா அந்த கேப் அப் கேப் டவுன்ல ஓப்பன் கேண்டில் எப்படிலாம் வரணும்ன்ற கான்செப்டை இந்த வீடியோ கூட மெர்ஜ் பண்ணியிருப்பேன். நீங்க இந்த வீடியோ பாருங்க, இப்படித்தான் ஓப்பன் கேண்டில் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லியிருக்கேன்ல, அந்த வீடியோ போய் பாருங்க. இந்த மாதிரி வந்துச்சுன்னா இந்த கேண்டில் தான் இங்க வந்திருக்கு. இங்க பாருங்க, பாடி பெரிய விக்கு, சின்ன விக்கு. இந்த கேண்டில் தான் எங்க வந்திருக்கு? இங்க பாடி மேலேயும் விக்கு, கீழே விக்கு. இதுல என்ன பண்ணணும்னா அதை அது ஹைய மார்க் பண்ணணும், லோவ மார்க் பண்ணணும், பாடி எல்லாம். ஏன்னா இங்க இருந்து பிரேக் ஆகி இந்த விக்கு இந்த கேண்டிலோட ஓப்பனுக்கு தான் சப்போர்ட் எடுத்திருக்கான். இந்த பாடியோட ஓப்பனுக்கு தான் என்ன பண்ணிருக்கான்? சப்போர்ட் எடுத்திருக்கான். உங்களுக்கு அங்க தெரியும் என்ன நடக்குதுன்றது. ஏன்னா இந்த ஐடியா இல்லாம தானே நீங்க தப்பு பண்றீங்க. ஓகே, ஸோ நீங்க ஸ்டடி பண்ணுங்க, இந்த வீடியோ ரிப்பீட்டடா பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோல என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க, ஏதாவது ஒரு விஷயம் நோட் பண்ணிருக்கீங்கன்னா இந்த வீடியோல கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க, வீடியோவை லைக் பண்ணுங்க, பி ஸ்கொயர் ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் தென் நிறைய படிக்கணும், கத்துக்கணும், லைவ் மார்க்கெட் சப்போர்ட் வேணும்னா இந்த அக்டோபர் மந்த் பேட்ச்ல வந்து ஜாயின் பண்ணுங்க. லைவ் சப்போர்ட் தான், சரியா? மார்னிங் 9ல இருந்து 3 வரைக்கும் சப்போர்ட் லைவ் தான். என்னென்ன ஸ்டாக்ஸ்ல மூவ்மெண்ட் இருக்கு, ஏன்னா நான் ஃபில்டர் பண்ணி கொடுத்துருவேன், நீங்க அதை போய் செலக்ட் பண்ணி ட்ரேட் எடுங்க. மார்க்கெட்டோட டைரக்ஷன் எல்லாமே பிளஸ் அது வந்து உங்களுக்கு ஒரு இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் ஆகும் நாலேஜ். ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.